வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகள். மதிய நேர பிரதான செய்திகளுடன் இணைந்து கொண்டிருப்பவர் கோபிகா கமலநாதன். எமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை மீனவர்களால் இந்திய மீனவர்கள் சிலர் காப்பாற்றப்பட்டுள்ளனர். சட்டவிரோதமாக வெளிநாட்டு நாணயங்களை கொண்டு செல்ல முயற்சித்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது. தேரர் கொலை தொடர்பில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட மொரட்டுவை உப மேயரிடம் தொடர்ந்தும் விசாரணை. அமெரிக்காவில் 5 வயது பிள்ளை ஒன்றை பணைய கைதியாக பிடித்து வைத்திருந்த நபர் போலீசாரின் தாக்குதலில் பலி. இனி விரிவான செய்திகள். இலங்கை மீனவர்களினால் இந்திய மீனவர்கள் சிலர் காப்பாற்றப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்பரப்பில் நிர்கதிக்குள்ளான நிலையில் காப்பாற்றப்பட்ட 3 மீனவர்களும் தற்போது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது. இந்திய மீனவர்கள் பயணித்த படகு விபத்துக்குள்ளாகி 2 நாட்களின் பின்னரே இலங்கை மீனவர்கள் குறித்த படகை கண்டுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் அந்த படகில் இருந்த மீனவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். விபத்துக்குள்ளான நிலையில் காப்பாற்றப்பட்ட மீனவர்களை அழைத்துக் கொண்டு ரந்திகபூத்தா 4 என்ற மீன்பிடி படகு இன்று அதிகாலை நீர்கொழும்பு மீன்பிடி துறைமுகத்தை வந்தடைந்தது. நாம் பயணித்துக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் 500 மீட்டர் தொலைவில் கொடியொன்று பறக்கவிடப்பட்டிருந்ததை அவதானித்தோம். அதனை அண்மித்து சென்ற சந்தர்ப்பத்தில் கவிழ்ந்த படகின் பாகங்களில் அவர்கள் ஏறியிருந்தனர். ஒருவர் உயிரிழந்திருந்தார். இந்த 3 மீனவர்களையும் நாம் அழைத்து வந்தோம். விபத்துக்குள்ளான படகில் இருந்த மீனவர்கள் தாம் எதிர்நோக்கிய அனர்த்தம் தொடர்பாக எமக்கு கருத்து தெரிவித்தனர். கன்னியாகுமரி கடல்ல புயல் பயங்கர இதில் சிக்கனால நாங்கள் அதில் அவப்பட்டனால எங்களுக்கு உயிர் பிழைக்க தப்ப முடியல. எங்கள் படகு கவுந்து அதில் நாங்கள் 4 பேர் தொழில் போயிருந்தோம். அதில் ஒரு பெரியவர் இறந்து போனாங்க. நாங்கள் 3 பேர் கடவுள் புண்ணியத்தில் உயிர் பிழைச்சி எங்களை காப்பாற்றி கொண்டு வந்தார். ஒரு போட்டு, ஸ்ரீலங்கா போட்டு. எங்களுக்கு கடலில் காற்று அலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுனால திரை ஓங்கி அடித்து எங்களுக்கு வள்ளம் கவிழ்ந்து போச்சு. இவங்க வரும்போதே நாங்கள் தள்ளாடியாச்சு. பசியும் ஒரு பக்கம், அந்த கடல் அடித்து தணுப்பேறி நல்லா மரம் வச்சு போச்சு. அவங்க டாக்டர் மாதிரி தான் எங்களை ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டு வந்தாங்க. எங்களை இங்கே பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தாங்க. 5ஆவது நாளில் இந்த போட்டு எங்களை நாங்கள் துணி போட்டு காட்டி இந்த போட்டை 3 பேரும் எடுத்து அவர் தான் எங்களை கரையை கொண்டு வந்து இப்போ சேர்த்தாங்க. கிழக்கு கடற்பரப்பில் அனர்த்தத்திற்குள்ளான நிலையில் காப்பாற்றப்பட்ட வெளிநாட்டவர்கள் தொடர்பில் அவர்களின் நாடுகளுக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தற்போது அவர்கள் தொடர்பில் குறித்த நாடுகளின் இலங்கையில் உள்ள தூதரகங்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளதாக வெளிவிவகார அமைச்சின் பொது தொடர்பாடல் பிரிவின் பணிப்பாளர் நாயகம் ரோட்னி ஃபெரேரா குறிப்பிட்டார். கிழக்கு கடற்பரப்பில் அண்மையில் விபத்திற்குள்ளான கப்பலில் இருந்த வெளிநாட்டவர்கள் 137 பேர் கடற்படையினரால் காப்பாற்றப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் அவர்கள் அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் எதிர்வரும் 8ஆம் தேதி வரை விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மொரட்டுவையில் தேரர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட மொரட்டுவை உப மேயரிடம் தொடர்ந்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த சந்தேக நபர் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான பிரசாந்த் ஜாய்குடி குறிப்பிட்டார். கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்றைய தினம் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதுடன் ஏனைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. மொரட்டுவ எகுடவியன சுனந்தோப்பெண்ண விகாரையின் விகாராதிபதி மெடிகத்தென்ன விமலவம்ச தேரர் நேற்று முன்தினம் கொலை செய்யப்பட்டிருந்தார். பண்டாரகம தல்கட பிரதேசத்தில் இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்களின் சடலங்கள் நேற்று மீட்கப்பட்டன. மாத்தளை வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட மனித உடல் எச்சங்கள் எந்த காலப்பகுதியை சேர்ந்தவை என்பதை கண்டறிவதற்காக அவற்றை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதற்கான நீதிமன்ற அனுமதி பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளதாக கலனி பல்கலைக்கழகத்தின் தொல்பொருள் பட்டப்படிப்பு பிரிவின் பேராசிரியர் ராஜ் சோமதேவ தெரிவித்தார்.
குறித்த மனித உடல் எச்சங்களை உத்தியோகத்தர்களின் பாதுகாப்புடன் அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அந்த நடவடிக்கைகளுக்கு சில காலம் செல்லும் எனவும் அவர் குறிப்பிட்டார். அகழ்வு நடவடிக்கைகள் அனுபவமிக்க உத்தியோகத்தர்களால் மேற்கொள்ளப்படாத காரணத்தினால் ஆய்வுகளில் தடை ஏற்பட்டுள்ளதாகவும் ராஜ் சோமதேவ கூறினார். மனித உடல் எச்சங்கள் தொடர்பில் தற்போது விசாரணைகள் இடம்பெறுவதுடன் எதிர்வரும் சில வாரங்களுக்குள் அதன் அறிக்கையை வெளியிட முடியும் எனவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை மாத்தளை வைத்தியசாலை வளாகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுழியிலிருந்து இதுவரை 137 பேருடையதாக கருதப்படும் மனித உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. இவற்றில் 124 மண்டையோடுகளுடன் மனித உடல் எச்சங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த டிசம்பர் மாதம் வைத்தியசாலையின் வளாகத்தில் நிர்மாணப் பணிகளை ஆரம்பித்த சந்தர்ப்பத்தில் இந்த மனித உடல் எச்சங்கள் மீட்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். கடந்த சில தினங்களாக பெய்த கடும் மழை காரணமாக கந்தளை குளத்தின் வான்கதவுகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. நேற்று நள்ளிரவு முதல் 2 வான்கதவுகள் தலா 1 அடி வீதம் திறக்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். இன்று காலை மேலும் 2 வான்கதவுகள் 1 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை எதிர்வரும் சில தினங்களில் கிழக்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் ஓவா மாகாணங்களின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மாலை வேளையில் மழை பெய்வதற்கான சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக ஒரு தொகை வெளிநாட்டு நாணயத்தினை கொண்டு செல்ல முயற்சித்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது அவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக விமான நிலைய சுங்க பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான லெஸ்லி காமினி குறிப்பிட்டார். சட்டவிரோதமாக கொண்டு செல்ல முயற்சிக்கப்பட்ட ஒரு தொகை வெளிநாட்டு பணம் இலங்கை பயணி ஒருவரிடம் இருந்து நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட பணம் 1,20,00,000 ரூபாய் பெறுமதியானது என விமான நிலைய சுங்க பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான லெஸ்லி காமினி தெரிவித்தார். அமெரிக்க டாலர், யூரோ, ரியால், பவுண்ட்ஸ் உள்ளிட்ட மேலும் சில வெளிநாட்டு நாணயங்கள் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. இதேவேளை போலி நாணயங்களை அச்சிடும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 4 வயாங்குட தங்விலான பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. சந்தேக நபர்களிடமிருந்து 3000 ரூபாய் போலி நாணயங்களும் அவற்றை அச்சிடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட கடதாசி உள்ளிட்ட சில உபகரணங்களும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. வவுனியாவில் ரயிலில் மோதி ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த யாழ்தேவி ரயிலில் மோதி குறித்த நபர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். ரயில் மார்க்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்த ஒருவரை விபத்துக்குள்ளானதாகவும் இதுவரை அவர் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டது. இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கைதிகள் 3 போகம்பர சிறைச்சாலையின் கூரையில் ஏறி எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த கைதிகள் தமக்கான மரண தண்டனை நிறைவேற்றுமாறு கோரி எதிர்ப்பில் ஈடுபட்டுள்ளதாக போகம்பர சிறைச்சாலையின் அத்தியட்சகர் திஸ்ஸ ஜெயசிங்க குறிப்பிட்டார். அவ்வாறு இல்லாவிடின் தம்மை விடுதலை செய்யுமாறு அந்த கைதிகள் கோரிக்கை விடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். குறித்த கைதிகளை கூரையிலிருந்து இறக்கி கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுத்ததாகவும் போகம்பர சிறைச்சாலையின் அத்தியட்சகர் கூறினார். மகமூதுர போதனா வைத்தியசாலையின் தாதியர்கள் சிலர் இன்று காலை அடையாள பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டனர். வைத்தியசாலை பணிப்பாளரின் செயற்பாடுகளில் தாம் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளதாக பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட தாதியர்கள் சுட்டிக்காட்டினர். விளம்பரங்களை அடுத்து சர்வதேச செய்திகள் தொடரும்.